அழகான அமைதியான கிராமம். காலை சூரிய ஒளி மெதுவாக பரவுகிறது. இயற்கையின் அழகு எல்லோரையும் கவர்கிறது. சின்ன வீடுகள் வரிசையாக நிற்கின்றன. மக்கள் தங்கள் தினசரி வேலைகளை செய்கிறார்கள். கிராமம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. சிண்ட்ரெல்லாவோ தோட்டத்தில் நிற்கிறார். மலர்களை மெதுவாக நீர் ஊற்றுகிறார். அவள் சிரிப்புடன் மகிழ்கிறார். பறவைகள் அவளை சுற்றி பறக்கின்றன. அவள் அவைகளுடன் பேசுகிறாள். அந்த தருணம் மிகவும் இனிமையானது. அவள் வீட்டுக்குள் நுழைகிறாள். வேலை செய்ய தயாராகிறாள். அவள் தனது கடமையை தொடங்குகிறாள். கெட்ட அம்மாவோ கோபமாக அழைக்கிறார். அவளை வேலை செய்ய சொல்லுகிறார். சிண்ட்ரெல்லாவோ அமைதியாக கேட்கிறார். அக்காக்கள் அழகான உடை அணிகிறார்கள். கண்ணாடியில் தங்களை ரசிக்கிறார்கள். அவர்கள் பெருமையாக சிரிக்கிறார்கள். சிண்ட்ரெல்லாவோ தரையை துடைக்கிறார். அவள் சோர்வாக தெரிகிறார். ஆனால் வேலை தொடர்கிறாள். அவள் சமையல் செய்கிறாள். உணவை சுவையாக தயாரிக்கிறாள். அவள் கடமையை நிறைவேற்றுகிறாள். அக்காக்கள் அவளை கேலி செய்கிறார்கள். சிரித்து பேசுகிறார்கள். அவள் அமைதியாக இருக்கிறார். சிண்ட்ரெல்லா ஜன்னல் அருகில் நிற்கிறாள். வெளியே உலகத்தை பார்க்கிறார். அவள் கனவு காண்கிறார். பறவைகள் வானில் பறக்கின்றன. அவள் அவைகளை கவனிக்கிறாள். அவள் சுதந்திரத்தை விரும்புகிறாள். அரசரின் ஆணைப்படி ஆண்டு விழா உடனடியாக தொடங்கும். மகிழ்ச்சி தெருக்களை நிரப்பட்டும். அனைவரும் கூறுகிறார்கள். அவர்கள் ஆச்சரியமாக கேட்கிறார்கள். கிராமம் முழுக்க சந்தோஷமாகிறது. அரண்மனை விழா அறிவிக்கப்படுகிறது. ராஜகுமாரன் மணமகளை தேர்வு செய்வார். அனைவரும் சந்தோஷப்படுகிறார்கள். அக்காக்கள் தயாராக ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் உடைகளை தேர்வு செய்கிறார்கள். அவர்கள் உற்சாகத்தில் இருக்கிறார்கள். அழகான உடைகள் நிறைந்தாரை வண்ணமயமான உடைகள் காட்சியளிக்கின்றன. அந்த காட்சி கண்களே கவர்கிறது. சிண்ட்ரெல்லாவோ அதை ஆசையுடன் பார்க்கிறாள். அவளுக்கு போக மிகவும் ஆசை. ஆனால் அவள் அமைதியாக இருக்கிறாள். அவள் அனுமதி கேட்கிறாள். ஆனால் அந்த கெட்ட அம்மாவோ மறுக்கிறாள். அவள் மனம் மிகவும் உடைகிறது. சிண்ட்ரெல்லா வெளியே செல்கிறாள். தனிமையாக அழுகிறாள். அவள் தன் கனவை நினைக்கிறாள். அவள் தோட்டத்தில் நிற்கிறாள். சோகமாக கண்ணீர் விடுகிறாள். காற்று மெதுவாக வீசுகிறது. மலர்கள் அசைகின்றன. சூழல் சோகமாக உள்ளது. திடீரென ஒரு ஒளி தோன்றுகிறது. அது மாயமாக தெரிகிறது. சிண்ட்ரெல்லா அதிர்ச்சி அடைகிறாள். மந்திரனை தோன்றுகிறாள். அவள் மென்மையாக சிரிக்கிறாள். அவள் உதவ வருகிறாள். சிண்ட்ரெல்லாவோ ஆச்சரியமாக பார்க்கிறாள். அவளால் அதை நம்பவே முடியவில்லை. அவள் அமைதியாக பார்க்கிறாள். மந்திரனை சிண்ட்ரெல்லா கிட்ட பேசுறாங்க. அவள் ஆறுதல் சொல்றாங்க. அவளுக்கு உதவுவேன் என்று சொல்றாங்க. மந்திர குச்சி ஒளிர்கிறது. அது மாய சக்தியால் பிரகாசிக்கிறது. மந்திரம் தொடங்குகிறது. பூசணிக்காய் முன் வைக்கப்படுகிறது. அது மாறா தயாராக உள்ளது. மாயம் அதிகரிக்கிறது. ஒளி அதிகமாகிறது. மந்திரம் நடைபெறுகிறது. சூழல் பிரகாசமாகிறது. பூசணிக்காய் ரதமாக மாறுகிறது. அது அழகாக தெரிகிறது. சிண்ட்ரெல்லா மகிழ்கிறார். இலைகள் குதிரைகளாக மாறுகின்றன. அவை அழகாக நிற்கின்றன. மந்திரம் தொடர்கிறது. பழைய உடை மாற ஆரம்பிக்கிறது. ஒளி அதை சூழ்கிறது. அது புதிய ட்ரெஸ்ஸாக மாறுகிறது. சிண்ட்ரெல்லா புதிய உடையில் நிற்கிறார். அவள் மிகவும் அழகாக இருக்கிறார். கண்ணாடி செருப்பு தோன்றுகிறது. அது பிரகாசமாக இருக்கிறது. அது அழகாக காட்சியளிக்கிறது. சிண்ட்ரெல்லா மகிழ்ச்சியில் இருக்கிறார். அவளால் இதை நம்பவே முடியவில்லை. அவள் கனவு நனவாகிறது. மந்திரனை எச்சரிக்கை சொல்றாங்க. 12 மணிக்கு முன் திரும்பு என்கிறாங்க. அது முக்கியமான நிபந்தனைன்னு சொல்றாங்க. கடிகாரம் 12ஐ காட்டுகிறது. அது நினைவூட்டுகிறது. நேரம் முக்கியம். சிண்ட்ரெல்லா ரதத்தில் ஏறுகிறார். அவள் பயணத்திற்கு தயாராகுகிறாள். அவள் உற்சாகமாக இருக்கிறாள். ரதம் இரவில் செல்கிறது. விளக்குகள் வழியை காட்டுகின்றன. அரண்மனை வெளியில் காட்சி. அது பிரம்மாண்டமாக இருக்கிறது. அது ஒளியில் மின்னுகிறது. பெரிய நுழைவாயில் திறக்கிறது. அவள் உள்ளே செல்கிறாள். அவள் ஆச்சரியப்படுகிறாள். விழா நடக்கும் ஹால் காட்சி. மக்கள் நடனம் ஆடுறாங்க. இசை ஒலிக்கிறது. ராஜகுமாரன் தனியாக நிற்கிறான். அவன் சிந்தனையில் இருக்கிறான். அவன் யாரையோ எதிர்பார்க்கிறான். சிண்ட்ரெல்லா உள்ளே வருகிறாள். அவள் மெதுவாக நடக்கிறாள். அனைவரும் அவளை பார்க்கிறார்கள்.
மக்கள் ஆச்சரியப்படுகிறாங்க. அவளின் அழகு அனைவரையும் கவர்கிறது. அவன் அதிர்ச்சி அடைகிறான். அவன் அவளை விரும்புகிறான். அவர்கள் கண்கள் சந்திக்கின்றன. அந்த தருணம் அமைதியாகிறது. ஒரு புதிய தொடக்கம். ராஜகுமாரன் அவளை அழைக்கிறான். அவன் கை நீட்டுகிறான். அவள் சம்மதிக்கிறாள். இருவரும் நடனம் ஆடுகிறார்கள். இசை மெதுவாக ஒலிக்கிறது. அந்த தருணம் மகிழ்ச்சியா இருக்கிறது. அவர்கள் சிரித்து பேசுகிறார்கள். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்கிறார்கள். அரண்மனை மக்கள் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அந்த ஜோடி அனைவரையும் கவர்கிறது. அக்காக்கள் குரங்கிடம் பார்க்கிறார்கள். அவர்கள் கோபமாக இருக்கிறார்கள். அவர்கள் சிரிப்பை இழக்கிறார்கள். சிண்ட்ரெல்லா சுற்றி ஒளி மின்னுகிறது. அவள் இன்னும் அழகாக தெரிகிறாள். கடிகாரம் 11:45 காட்டுகிறது. நேரம் மெதுவாக நகர்கிறது. சிண்ட்ரெல்லா கவலைப்படுகிறாள். அவள் நேரத்தை நினைக்கிறாள். அவள் சற்றே பதட்டம் அடைகிறாள். 12 மணி அடிக்கிறது. அந்த சத்தம் முழங்குகிறது. அவள் பயந்து விடுகிறாள். அவள் உடனே ஓட ஆரம்பிக்கிறாள். அவள் அவசரமாக செல்கிறாள். அவள் பயத்தில் இருக்கிறாள். அவள் படியில் கீழே ஓடுகிறாள். ஒரு கண்ணாடி செருப்பு கீழே விழுகிறது. அது ஒலிக்கிறது. அவள் அதை கவனிக்கவில்லை. ராஜகுமாரன் அதை பார்க்கிறான். அவன் அதிர்ச்சி அடைகிறான். அவன் அவளை தேட நினைக்கிறான். சிண்ட்ரெல்லா வெளியே ஓடுகிறாள். அவள் ரதத்தில் ஏறுகிறாள். அவள் தப்பிக்கிறாள். ரதம் இரவில் வேகமாக செல்கிறது. விளக்குகள் பின்னால் மறைகிறது. அவள் மூச்சு விடுகிறாள். மந்திரம் மெதுவாக குறைகிறது. ஒளி மங்குகிறது. அது மறையத் தொடங்குகிறது. ரதம் மீண்டும் பூசணிக்காயாக மாறுகிறது. அவள் பழைய நிலையில் திரும்புகிறாள். அவள் வீட்டிற்கு நடந்து செல்கிறாள். இரவு அமைதியாக உள்ளது. அவன் அவளை தேட முடிவு செய்கிறான். அவன் அரசனரிடம் பேசுகிறான். அவன் தனது முடிவை சொல்கிறான். அரசர் ஆலோசனை செய்கிறார். அவர்கள் முடிவு எடுக்கிறார்கள். ஏடல் தொடங்குகிறது. அறிவிப்பு வெளியிடப்படுகிறது. செருப்பு யாருக்கு பொருந்துமோ அவளே மணமகள். காவலர்கள் வீட்டுக்குள் செல்கிறார்கள். அவர்கள் தேட ஆரம்பிக்கிறார்கள். நீங்கள் செருப்பு முயற்சி செய்கிறார்கள். ஆனால் பொருந்தவில்லை. பலருக்கும் செருப்பு சரியாக வரவில்லை. சிண்ட்ரெல்லாவின் வீட்டிற்கு செல்கிறாங்க. அக்காக்கள் தயாராக இருக்கிறாங்க. ஆனால் பொருந்தவில்லை. ராஜகுமாரன் மகிழ்ச்சி அடைகிறாங்க. அவன் அவளின் கையை பிடிக்கிறான். அவர்கள் மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள். அக்காக்கள் அதிர்ச்சி அடைகிறாங்க. அவர்களால் பேச முடியவில்லை. திருமணத்திற்காக தயாரிப்பு ஆரம்பம். அரண்மனை அலங்கரிக்கப்படுகிறது. அது அழகாக மாறுகிறது. மக்கள் கூடுறாங்க. விழாவோ தொடங்குகிறது. திருமணம் ஆரம்பிக்கிறது. அவர்கள் இணைகிறார்கள். அனைவரும் கைத்தட்டி சிரிக்கிறாங்க. உங்களை வாழ்த்துறாங்க. அவர்களின் வாழ்க்கை தொடங்குகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.